ஜாக்லின் 2 செகண்ட் லேட்டாக வந்து அவங்களால அந்த பொட்டியும் எடுக்க முடியாமல் இப்போ வீட்டை விட்டு கிளம்பியும் வெளியே போயாச்சு. ஆனால் போனதெல்லாம் ஓகே. ஆனால் வீட்டுக்குள்ளே சில பேர் ரொம்ப க்ரூயல் மைண்டாக இருக்காங்க. ஜெஃப்ரி, சத்யா, அதுக்கப்புறம் ராணவ், இவங்க எல்லாருமே ஒரு க்ரூயலாக, ஒரு சிரிப்பாக, ஒரு கிண்டலாக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் சத்யாவும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க லைவில். ரயான் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு, நீ போகிறதுக்கு ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ, உன்னால் முடியலன்னா பாதியிலே வந்துரு. முத்துக்குமார் என்ன சொல்லான்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டில் போ, உன்னை யாராவது துரத்துனாங்கன்னா நீ எப்படி ஓடுவ, உன்னால் முடியும் நினச்சிட்டு போன்னு சொல்லித்தான் ஒவ்வொருத்தருமே சொல்லி அனுப்பினாங்க ஜாக்லினை. வீட்டுக்குள்ளே பல பேரை அவங்கள ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொன்னாலுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எப்படி எடுக்காமல் இருக்கிறது, இந்த கேமுக்காக உள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரிஸ்க் எடுத்தாங்க. ஆனால் பிக் பாஸ் டீம் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 2 செகண்ட் டிஃப்ரென்ஸ்னால அவங்கள எலிமினேட்டும் பண்ணிட்டாங்க. ரேனு ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு சௌந்தர்யா ஜாக்லின் வரும்போது யாரை பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் பேரை தான் சொல்லுவார். வீட்டுக்குள்ளே பல பேர் உடஞ்சி போனாலுமே இவங்க பாத்ரூமில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு அவங்க நடிக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது, என்ன இது ஓவர் ட்ராமாவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் இந்த செகண்ட் ஜாக்லினை பிடிக்காதவங்களுமே இந்த லைவோ சரி 1 hour பார்த்துருந்தா கண்டிப்பாக கண் கலங்க இருப்பாங்க. சுனிதா ஏற்கனவே ஒரு ஃபார்மேட்டை சொன்னாங்க ஜாக்லின் கிட்ட, உன்னால் முடிஞ்சா நீ வந்துருன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, சௌந்தர்யா பாரு ஒன்றுமே பண்ண முடியாமல் அவள் சும்மாவே வந்துட்டா, ஆனால் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் ஏதோ செஞ்சு காட்டிட்டா. வீட்டுக்குள்ளே அவங்க ஓடி உள்ளே வரும்போதே சில பேருக்கு தெரிஞ்சு போச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமார், ரயான், அதுக்கப்புறம் மஞ்சரிக்குமே தெரிஞ்சிருச்சு அவங்களால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. பல தடவை ஜாக்லின் கேட்டுமே அவர் சொல்லாதனால அங்கே வீட்டுக்குள்ளே சில பேருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களால அது ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கேமுக்காக நல்லாவே கரெக்டாக விளையாடின ஜாக்லின் இப்போ எலிமினேட் ஆகி வெளியும் வந்தாச்சு. இதில் சில சமயம் என்ன சரிமா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களோட ஓட்டு யாருக்கு வரப்போகுதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போனாலுமே அவங்களுக்கு ஓட்டு வரதான் போகுது. ஸோ ஜாக்லினோட விளையாட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு டேலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டான ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ட்ராஃபியை உடைக்காமல் பிக் பாஸ் அவங்களையும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக ரன்னராக வரவங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் கொடுக்குமோ என்னன்னு தெரியல. ஆனால் இந்த தடவை பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் மக்களால் ஓட்டுனால வெளியில் அனுப்பாத இவங்களாவே அந்த கேமை விட்டு எலிமினேட் ஆனது தான் உண்மை. முத்துக்குமாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு. அவரால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதை என்னால் நம்பவே முடியல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் என்னால் ஒத்துக்கவே முடியல நீ வெளியில் போகிறது. ஸோ ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா டாப் 3ல் இருக்கிற பிளேஸு இப்படி அப்படி இப்போ ஜாக்லின் போனதுனால நிறையவே மாற்றம் வந்துடுச்சு. டாப் 6 போய் இப்போ டாப் 5ல் இருக்கிறாங்க. டாப் 5ல் பார்த்தீங்கன்னா இப்போ லீஸ்டாக பவித்ரா இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இந்த ஓட்டு மாறுமா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் வீட்டு இழந்துடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.